பெரிய கிரிக்கெட் பிளேயருங்க அவர், தெரியுங்களா? தோனி பவுலிங் போட்டிருக்காரு, விராட் கோலி பவுலிங் போட்டிருக்காரு, ரோஹித் சர்மா பவுலிங் போட்டிருக்காரு, இந்தியன் டீமுக்கு ஆப்போசிட்டாக கிரிக்கெட் விளாண்டுருக்காருங்க. 2 இதில் ட்ராவல் பண்ணேன். கிரிக்கெட்டில் நேஷனல் லெவலில் விளாடணும், கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணேன். இப்போ சினிமாவில் வரணும்னு ஆசை. இந்தியாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஆஸ்கார் வாங்கணும்னு ஆசை. ஆஸ்கார் வாங்கணும்னு வர்றது தப்பு இல்லை, சிஎம் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. லோக்கலில் விஜய் வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன். ப்ரோ ஒரு பாட்டு பாட முடியுமா? இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு கட்ஸான ஒரு சிங்கரை நான் பார்த்ததே கிடையாதுடா. அவ்வளோ கேவலமாக பாடுவேன், அவ்வளோ லிரிக்கு தப்பாக பாடுவேன். அந்த தப்பை வந்து இளையராஜா சார் முன்னாடியே பண்ணேன், அது அவர் பாட்டையே பண்ணேன். ட்ரைலர் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க, உனக்காக ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ரியல் லைஃப்ல அப்படி இருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்ட் செருப்பால் அடிப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஹாய் டு ஆல் த தந்தி டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் கரிஷ்மா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் டு ஆல். ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good. 2009 to till now 2025. It's been 16 years. 16 இயர்ஸாக வந்துட்டு ஒரு நோட்டபிள் டைரக்டர் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. அன்பிரடிக்டபிள் மூவிஸ் மூலமாக உங்கள் ஜேர்னியை பற்றியும் அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றியும் சொல்லுங்கள் சார். எனிலாம் கம்பெனி டு 2K லவ் ஸ்டோரி 19th ஃபிலிம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல்ல சினிமாவுக்குள்ளே சேர முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம், ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் இயக்குனராக முடியுமாங்கிற அந்த கனவு. பட்டு ஒரு சப்கான்சியஸாக அப்படி ஆக முடியலேன்னா கூட ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டராக கூட லைஃப் லாங்காக இருக்கணும். நம்மளை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் மைண்ட் செட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணதுடைய பலன் தான் வந்து இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 16 இயர்ஸாகவும் நான் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப உண்மையாக இருப்பேன் என்னுடைய படங்களுக்கு, என்னுடைய சினிமாவுக்கு, நான் பண்ணுற படங்களுக்கு. ஸோ அந்த ஹானஸ்ட்டு தான் வந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து வழி நடத்திட்டு இருக்குன்னு பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு 2K லவ் ஸ்டோரி இந்த இதை பார்க்குற ட்ரெய்லர் பார்க்குறப்பவே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேபுலஸாக இருக்குது. 2Kக்கு ஏற்ற அந்த பெஸ்டி அந்த விஷயம் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்படி சார் தோணுச்சு? நான் நிறையா யங்ஸ்டர்ஸோட பேசிகிட்டே இருப்பேன், நிறைய யங்ஸ்டர்ஸோட பேசுவேன். ஏன்னா நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருப்பேன். அதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மணிரத்னம் சார் தான். அவர் எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா அலைபாயுதேன்னு ஒன்று பண்ணுவார், பயங்கர எங்காக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஓகே கண்மணின்னு ஒன்று பண்ணுவார், அதை விட எங்காக இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரை அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து அதனால் காதல் சீவியராக இருக்கட்டும், 2K லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இந்த யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து தான் இந்த கதையை நான் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பார்க்கும்போது ஒரு பெரிய அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இவங்கள பேஸ் பண்ணி ஏன் கதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நிறைய பசங்கள்கிட்ட பேசி அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லா லைஃப்குள்ளேயுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, லவ்வர் இருக்காங்களோ இல்லையோ, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு லவ்வர் இருக்காங்களோ இல்லையோ ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இப்போ நான் பார்க்குறேன். ஸோ அப்படி தான் இந்த கதை உருவாச்சு. நீங்கள் வந்துட்டு ஐ திங்க் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஹவ் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த படத்தில் பண்ணுறப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஹார்டாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ப்ராசஸ் வந்து வெரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம், அதனால் ரொம்ப சிரமம் தெரியல, அன்கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. ஒரு ஷார்ட்டுக்குமே ஏதாவது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் என்ஜாய் பண்ணி பண்ணோம், நல்லா இருந்தது. படத்தோட இது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சார் இனிஷியல் ஒரு ஒயிட் பேப்பராக வந்தால் நான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தார். அதேமாரி போனோம். அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ டயலாக்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே சார் சொன்னதை அப்படியே செஞ்சுருக்கிறோம், மாற்றாமல். அதில் ஒரு 50% வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எமோஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ திங்க் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு சொல்லுங்கள்.
எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அதாவது கிளாஸ்ல ஹெச்ஓடி கிளாஸ் பீரியட் வந்தா மட்டும் கொஞ்சம் லைட்டா பக்கு 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 பக்குன்னு அந்த மாரி எனக்கு லைட்டா ஃபீல் ஆன மாரி இருந்தது. ஆனா பார்க்கறப்ப உங்களுக்கும் லைட்டா அந்த ஃபீல் இருக்கிற மாரி தெரியுதே. இல்ல. அண்ணா வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. அது கேமரா ஆக்ஷன் போகும்போது ஆஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். அது பண்ணா தான் அங்கே ஒர்க் வாங்க முடியும். பட் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமிலியாக இருப்பார், ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பார், நிறைய ஜோக் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்களா வரமாட்டேன்ற ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் மூடை பொறுத்து இருக்குது. அவர் மூடை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்மள்கிட்ட இருக்குது. அவ்வளோதான் வேலை. ஓகே. ஸோ கம்மிங் டு யூ மேம். அதாவது உங்களை வெப் சீரிஸில் பார்த்தது அண்ட் தென் இப்போ வந்துட்டு பிக் ஸ்க்ரீன் அண்ட் பெரிய படங்கள். ஸோ என்ன ஹார்டாக இருக்கு அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஸோ சுசீந்திரன் சாரோட இது ஆக்சுவலி என்னோட 3rd ஃபிலிம். அண்ட் சார் இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க, இப்படி ஒரு படம் 2K லவ் ஸ்டோரின்றது பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சுசி சார்ஸ் பிளேஸ் இஸ் லைக் ஹோம் ஃபார் மீ. எனி டே ஐ வுட் ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் சுசி சார். ஸோ யா. உங்களுக்கு என்ன ஹார்டாக இருந்துச்சு இந்த படத்தில் பண்ணுறப்போ? இந்த விஷயம் கொஞ்சம் எனக்கு ரீடேக் போச்சு, இல்லை இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பண்ணுறது? இந்த பிகினிங் இந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா சாரோட பிரெயினில் வந்து ஒரு மாதிரி பிரெயின் ஸ்டாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணுன்றது. அது அந்த கேரக்டருக்குள்ளே போக ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் டைம் எடுத்துச்சு. சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டுமே பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட் இன் த பிகினிங். ஸ்டார் ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறீங்க, சடனாக கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூடியூபர்ஸ் அண்ட் வந்துட்டு யாருன்னே தெரியாத ஆர்டிஸ்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அவார்ட் வின்னிங் படம் பண்ணுறீங்க. யார் சார் நீங்கள்? உங்களை எப்படி சார் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்னுடைய முதல் படம் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். வெண்ணிலா கபடி குழு வந்து அவ்வளோ நடிகர்களை முதல் படத்தில் அறிமுகப்படுத்தினதுனால, ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு எழுதும்போது ஒரு ஹீரோவை மைண்டில் வச்சு எழுதவே மாட்டேன். இது வரைக்கும் பண்ண எல்லா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ஹீரோ போட்டால் நல்லா இருக்குமா, நியூ ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ணுவேன். நியூ ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னா நியூ ஃபேஸ், இல்லை ஹீரோ பண்ணால் நல்லா இருக்குன்னா அதுக்கு எந்த மாதிரி ஹீரோக்கள் சரியாக இருப்பாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணுவேன். ஸோ தட் கைண்ட். சூப்பர் சூப்பர். சார் எப்படி செட்டில் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்? இங்கே பார்க்குறப்ப லைட்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை ரொம்ப ஜாலியாக ஃபன்னா? யூ மீன் டிபெண்ட்ஸ். எல்லாமே சேஃபர் சைடு ஆன்சராக இருக்கிறதே. இல்லை, டிபெண்ட்ஸ். தேர் ஆர் குட் டேஸ், தேர் ஆர் பேட் டேஸ்ன்ற மாதிரி நம்ம எப்படி இருக்கோன்றதும் பொறுத்து தான் இருக்குன்ற மாதிரி. இஃப் திங்ஸ் ஆர் நாட் கெட்டிங் ரைட், யூ மீன் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் சார்க்கு. பட் ரேதர் தேன் தட் லைக் செட்டில் ஹீஸ் வெரி சில். செட் வந்து இப்படி சத்தமாக அது அப்படிலாம் இருக்காது. செட் எப்போவுமே காமாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அப்படி எதுவும் இல்லை. குட் குட். அப்பு குச்சி மாதிரியான படங்கள் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதனால் காதல் செய்ய அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லவ்வை எந்த மாதிரி காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த கடைசி சீனை பார்க்குறப்ப எல்லாருக்குமே அதை லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அது அம்மா அப்பா பார்த்தாலும் சரி அவங்களுக்குமே கண்ணில் வந்து தண்ணி நின்றுடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்துலையுமே அதே மாதிரி ஏதாவது ஒரு இம்பாக்ட் சீன் ஆஃப் லவ் இருக்கா? ஒவ்வொரு மூவியும் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நான் கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். பட் அந்த கிளைமேக்ஸ் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் நான் எதிர்பார்க்கிறது. அது ஒரு ஹாண்டிங்கான கிளைமேக்ஸ் ஆதலால் காதல் சீவரை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸ் பட் யூனிக்காக இருக்கும் 100%. இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அந்த ஏரியாக்குள்ளே போகல நான். ஏன்னா அதெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி, அது ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும், காணாமல் போயிடும். லைஃப் லாங்காக இருக்கிறது வந்து அந்த ஜெனூனான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண படம், லவ்வை பேஸ் பண்ண படங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த இடையில வரக்கூடிய வார்த்தைகள் அப்பப்போ வரும், ஓகேங்களா, அதெல்லாம் காணாமல் போயிடும். ஸ்டாண்டர்ட் வார்த்தை வந்து பேரண்ட்ஸ், ஃப்ரெண்டு, லவர், இந்த 3 தான். இது 3 தான் வந்து ஃபைனல் வரைக்கும் இருக்க போகுது. இந்த படத்துல வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் படமே ஒரு பிக் பேனர்ல பெரிய டைரக்டர். ஸோ ஸ்பெஷல் பெரிய ப்ளஸ் எனக்கு. இப்போ பாருங்க, ப்ரொடியூசர் புதுசு, நானும் புதுசு, டைரக்டரும் புதுசு, மியூசிக் டைரக்டரும் புதுசுனா யாருமே பார்க்க வர மாட்டாங்க, ப்ராடக்ட் நல்லா வராது. ஸோ இது வந்து பெரிய ஹீரோயின் கிடைச்சதுனால தப்பிச்சிட்டீங்க. ஒரு வெல் பிளான்டாக பண்ணோம். ஓரமாக உட்காந்து என்னையே அப்படி என்னன்னா சார் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பேனர் 19th மூவி சார், மியூசிக் டைரக்டருமே அவருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக போட்டுட்டு இதில் நான் மட்டும்தான் புதுசு. கேமராமேனும் புதுசாங்க. கேமராமேன் புதுசு, கரெக்ட், கேமராமேனும் புதுசு. மற்றபடி அவர் புதுசு மாரி தெரியாது, அவ்வளோ அழகாக எங்கெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி என் ஷோல்டரில் ஒரு ஹீரோ. நீங்கள் உங்கள் ஷோல்டரில் இருக்குது, எல்லாமே புதுசுன்னு எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டுருக்கீங்க.
சிவானி நடிச்சிருக்கா, ஜமுனா நடிச்சிருக்கா, ஸ்ரீகரி நடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இருந்துருக்காங்க. படத்துக்கு புதுசு தான். ஆ, நீங்களும் தான் மொபைலில் வந்து சோசியல் மீடியாவில் ஹாய் ஹலோ அப்படின்ட்டு 20 போட்டு பெரிய கிரிக்கெட் பிளேயருங்க அவர் தெரியுங்களா? டோனி பவுலிங் போட்டிருக்காரு, விராட் கோலி பவுலிங் போட்டிருக்காரு, ரோஹித் சர்மா பவுலிங் போட்டிருக்காரு, இந்தியன் டீமுக்கு ஆப்போசிட்டாக கிரிக்கெட் விளாண்டுருக்காருங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் அண்ணன் சொன்ன மாதிரி. ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அங்கே வந்து நேஷ்னல் பி டீமில் இருந்தேன் நான். ஸோ யூஸ் டு பிளே அப்போனன்ட் டு இந்தியன் டீம் அங்கே விளாடும் போது. ஸோ 2015 வேர்ல்டு கப் வந்தப்போ வாஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியன் டீம் லைக் கோலி தோனிலாம் விளாடும் போது ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி பிஃபோர் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் த மேட்ச் திரும்பி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருந்துச்சு. அப்போ இந்தியன் டீமுக்குள்ளே விளாண்டேன். ஸோ தோனி வாஸ் பேட்டிங், கோலி வந்து கீப்பிங் பண்ணார் சும்மா ஃபன்னுக்கு. அஸ்வின் பிரதர் அண்ட் பரத் தருண் அவர் அம்பைரிங் பண்ணார். சுரேஷ் ரெய்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பில் இருந்தார். நான் பவுலிங் போட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. சாரி ப்ரோ, நீங்க யாருன்னு தெரியாம அதுக்காக சொல்ல அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை பிரதர், நம்மளே பில்டப் கொடுத்துக்கணும். அவங்க விட்டுட்டாங்கன்னா நம்மளும் விட்டுறக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஸோ எனக்கு வந்து 2 இதில் ட்ராவல் பண்ணேன். கிரிக்கெட்டில் நேஷ்னல் லெவல் விளாடணும், கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு. அது ஒரு ஸ்டேஜில் நடக்க முடியாமல் போச்சு. இப்போ சினிமாவில் வரணும்னு ஆசை. தென் இந்தியாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஆஸ்கார் வாங்கணும்னு ஆசை. கண்டிப்பாக அது ஆசைகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஒரு நாள் நடக்கும். ஆஸ்கார் வாங்கணும்னு ஆசை இருக்கா? யார் வந்தாலும் ஆஸ்கார் வாங்கணும்னு வர்றது தப்பு இல்லை, சிஎம் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு. இது ஏதோ சாஃப்ட் ஹார்ட் மாதிரி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட விஷயம் கரெக்டான விஷயம். வாண்ட் டு பி நல்ல ஒரு ஆக்டராக ஆனால் தான் ஆஸ்கர் அவார்டு. ஆஸ்கர் அவார்டுன்னு இல்லை, லோக்கலில் விஜய் அவார்டு வாங்கினா தான் நான் சந்தோஷப்படுவேன். ப்ரோ ஓப்பனா சொல்லிட்டாரு. நான் சாஃப்ட் ஹார்ட் தான் சொன்னப்பட்ட அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. சினிமா நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன், விஜய் அஜித் யாரை பிடிக்கும்? யார லைக் ஆஸ்கர் அவருமே இது வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, இவர் பொலிட்டிக்கல்குள்ள வந்துட்டாரு. எனக்கு 2 பேருமே பிடிக்கும். 2 பேருமே வேறு வேறு பர்சனாலிட்டிஸ். ஸோ அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சின்னு இப்போ ரிலீஸ் ஆனது மாரி அவர் பர்சனல் லைஃப்லேயே விடாமுயற்சி பண்ணி இப்போ என்னெல்லாம் வந்து சினிமா பேக்ரவுண்டு இல்லை, அந்த விஷயத்தில் அவர் எனக்கு பிடிக்கும். எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்து சினிமாவிலையும் ட்ராவல் பண்ணார், கார் ரேசிங்லேயும் பேரலாக ட்ராவல் பண்ணார். அவ்வளோ ஆக்சிடென்ட்லாம் முடித்து திரும்பி வந்து அந்த ஆக்சிடென்ட் தாண்டி ஒரு ரேஸில் இன்டர்நேஷ்னல் ரேஸில் வின் பண்ணி அதில் அவர் வின் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அவர் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ கிரிக்கெட் வந்து இப்போ அதேமாரி எனக்கு ஆசை இருக்குது, ஏதாவது கிரவுண்டில் விளாடணும். அட்லீஸ்ட் ஒரு செலிபிரிட்டி கிரிக்கெட்டாவது தோனி இதோட மிக்ஸ் பண்ணி விளாடுவோம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். அதனால செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வைக்கிறோம். அதனால் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தில் பர்சனலாக. விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும் அஸ் அன் ஆக்டராக அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட ஸ்பீச்சு, டான்ஸ் டெஃபினட்டாக பிடிக்கும். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரோட டான்ஸ் பிடிக்கும். இந்த வே கேரி ஹிம்செல்ஃப் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது, அமைதியாக பேசுகிறது, அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். ஆக்டிங்கில் தனுஷ் சார் பிடிக்கும், சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. நிறைய பேர் பிடிக்கும். அது என்ன பர்சனலாக பிடிக்கும்? அவர் வந்து என்னமோ என்ன அவரோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். சூர்யா சார் யாரும் சொன்னதில்லை. ஆனால் நம்ம ஒரு பர்சனல் லைஃப்பில் வாழ்ந்தால் ஓகே, அவர் மாரி ஒரு பர்சனல் லைஃப் வாழணும், சினிமாலையும் இருக்கணும், ஜென்யூனாக ஃபேமிலி லைஃப்பும். ஜோதிகா யாரோ இருக்காங்க போலயே, அதனால அப்படி இருக்குதுனால நீங்கள் உங்களை ஜோதிகா சொல்லிக்கிறீங்களா? அப்படி இல்லை, ஜோதிகாவா யாரோ இருக்காங்க போல ரியல் லைஃப்ல. ஆமாம் இருக்காங்க. டெஃபினட்டாக ஜோதிகா எல்லாமே யாரும் சூர்யா ஆக முடியாது. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. டெஃபினட்டாக யூ நீட் அ பார்ட்னர் டு. கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதில் வந்ததுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வேணும் பண்ணி ஃபேமிலி சைட்லேருந்து. அதில் கண்டிப்பாக எனக்கு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 2K கேர்ள் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். 2K அதான் லவ் இஸ் லவ். 2K லவ்னா இதோ அந்த ஆன்சர்ல அவங்களே சொல்லிட்டாங்க சார், லவ் இஸ் லவ்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாங்க சார் இவங்க. சொல்லுங்கள், 2K லவ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? 2K லவ் நத்திங் ஸ்பெசிஃபிக் லைக் 2K லவ் 90s லவ். ஏன்னா போன ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஏதோ என்னது 90ஸ்னா என்ன, 2Kனா என்ன, லவ் வித்தியாசம்னா என்னெல்லாம் கேட்டாங்க. உண்மையாலுமே அதுக்கு பதில் எனக்கு சீரியஸாக தெரியல. சிச்சுவேஷன்ஷிப் அதெல்லாம் தெரியும் இல்லையா? See, that is all happens because of the generation, I understand. But core love is love when it comes to 2K இருந்தாலும் சரி, 90s 80s எதாக இருந்தாலும் love is love. Maybe because of the situation and like you know maybe அது ஏன்னு தெரியல, புது புது டேர்ம்ஸ், புது தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் இன் மல்டிபிள் திங்ஸ் நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டே லவ் இஸ் ஜஸ்ட் லவ் இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்கள் சொல்கிற எல்லா விதமான லவ்வுமே எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. அதுக்கு இப்போ நம்ம பேர் வச்சிருக்கோம்.
முன்னாடி கள்ளக்காதல்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு இப்போ நம்ம புதுசா இங்கிலீஷ்ல ஒரு ட்ரெண்டியா பேர் வைக்கிறோம். அவ்வளோதான். சரி, எல்லா காலகட்டத்திலும் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுக்கு நம்ம பேர் வச்சதுனால, அது வந்து சோசியல் மீடியா இப்போ வந்து ரொம்ப பயங்கர வீரியமா இருக்கிறதுனால, அது பெருசா தெரியுது. அவ்வளோதான். ஸோ கம்மிங் டு மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ம். ஸோ உங்களுடைய யுவன் சங்கர் ராஜா சாரோடைய மியூசிக் காம்போ ஆனது பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ நீங்கள் ஏன் சார் மியூசிக் டைரக்டர்ஸ் எப்போவுமே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு இவங்க அப்படின்ட்டு போகிறதில்ல, எந்த க்ரைட்டீரியாவில் மியூசிக் டைரக்டரை வந்து சூஸ் பண்ணுறீங்க? யுவன் சங்கர் ராஜா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா, இமானுக்கு எனக்கு பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல, நீங்க எந்த கிரைட்டீரியாவில் சூஸ் அது பண்ணுறீங்க? ஏன்னா தெளிவா இருக்காங்க பாருங்க. ஜென்ரலாக நம்ம போகிறப்போ இப்போ அனிருத் அப்படின்னு எடுத்துட்டா அடுத்தடுத்த படங்கள் அவங்க கூடயே போவாங்க, Yeah, டைரக்டர்ஸ் yeah. ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல, டிஃப்ரெண்ட்டாக போகிறீங்க இல்லையா? ஸோ அது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆ, நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வைப் இருக்கும். ஸோ நானும் பேக் டு பேக் ஒரு 4 ஃபிலிம்ஸ் இவனோட ஒர்க் பண்ணேன். ம். தென் இமானோட நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையுமே போகலை. இது 9th ஃபிலிம் எனக்கும் இமானுக்கும். ஸோ அவருடைய அந்த சின்சியர் இருக்குதுங்களே, நான் அதுக்கு வந்து அடிமைனே சொல்லுவேன். ஏன்னா நான் எவ்வளோ தூரம் நான் சினிமாவை நேசிக்கிறேனோ, எவ்வளோ தூரம் நான் சினிமாவுக்கு உண்மையாக இருக்கிறனோ, எதிரில் இருக்கவங்க அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி ஒரு பர்சனை நான் லைஃப்பில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும்ல. அப்படி ஒரு நான் பார்த்த பர்சன் தான் வந்து இமான். அப்படியே அஹ், அவ்வளோ சினிமாவில் அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ சிம்பிள்சிட்டி. ஸோ ஆன் டைம் ப்ரொடியூசருக்கு என்ன பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுக்கணும், பெரிய படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கணும், சின்ன படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கணும், குவாலிட்டி வைஸாக வந்து பெரிய வித்தியாசப்படுத்தாமல் எல்லா படத்துக்கும் உண்மையாக உழைக்கிறது இருக்குதுங்களே. இமான் ஹி இஸ் வெரி ஜெனூன். இந்த படமே வந்து இமான் சார்ட்ட நான் பேசும்போது, நம்ம இது வரைக்கும் 8 படம் பண்ணியிருக்கோம் பிரதர். எனக்கு வந்து 8 விதமான கதை, 8 ம். விதமான கதைக்களம். ஒரு படத்துடைய சாங் இந்த படத்துடைய சாங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த படத்துக்கு நான் சொல்லும்போது, இமான் பிரதர்ட்ட இதுவரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள்லேருந்து மொத்தமாக எனக்கு வேறையாக இருக்கணும். இந்த சாங் கேட்டாங்கன்னா, இது இமான் படமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லியே நான் சொன்னேன். அது அவரை நான் தாழ்த்துறதுக்காக சொல்லலை. ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன் நீங்கள், பட் நீங்கள் இது வரைக்கும் சிட்டி லவ் ஸ்டோரியே நீங்கள் பண்ணலை பிரதர். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் பிரதர், அப்படி ஒரு கதை எனக்கு வரல பிரதர் அப்படின்னாரு. ஸோ ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் இமான் சார் பண்ணுறார். ஸோ அதனால் இதோடைய சவுண்டு, இதோடைய வாய்ஸு எல்லாமே ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணி பண்ணார். இமான் மியூசிக்னே தெரியாமல் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சாங் அனுப்பிச்சு, சாங் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓ, சாங் ரொம்ப பெப்பியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாங்க. யாராக இருக்கும் எக்ஸாக்டாக என்னால் கரெக்டாக சொல்ல முடியல யார் மியூசிக் டைரக்டர்னாங்க. இல்லை ஓகே, ஒரு யூனிக்காக இருக்குதுல்ல. ஆமாம், இமான் மியூசிக்கா. ஸோ இமான் அப்படின்னாவே ஐயையோ, அந்த ஒரு நேட்டிவிட்டியான சாங் தான் இமான் பண்ணுவாருங்கிற அவர் மேலே ஒரு பிராண்டு அவருக்கே தெரியாமல் அவர் மேலே விழுந்துருச்சு. ஆனால் அதுக்கு காரணம் ஒரே மாதிரியான திரைப்படங்கள் அவரை தேடி போனது தான். ம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் படம் 2K லவ் ஸ்டோரி போனோடனே இம்மானே சொல்லிட்டாரு, இதில் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஐ எம் சிட்டி பாய். அந்த பையன் யார், அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நான் தான் அந்த பையன் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இம்மானுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னா, டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரின்னு ஒரு மியூசிக் லேபிளே இந்த படத்துக்காக அவர் உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு மியூசிக் லேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆ. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். சார் எனக்கு என்ன, நான் உள்ளே வரப்போவே பார்த்தேன், பாட்டு வந்துட்டு ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? பாட்டு பாடுவோமே. மீனாட்சி தேங்க்யூயா. அது வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு கட்ஸான ஒரு சிங்கரை நான் பார்த்ததே கிடையாதுடா. அவ்வளோ கேவலமாக பாடுவேன், அவ்வளோ லிரிக்கு தப்பாக பாடுவேன், ஆனால் பாடிக்கிட்டே இருக்கேடாப்பாங்க. அந்த தப்பை வந்து இளையராஜா சார் முன்னாடியே பண்ணேன், அது அவர் பாட்டையே பண்ணேன் அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருந்தார். முன்னாடி ஃப்ரெண்டுக்கு கை காலாம் உதறிடுச்சு. எனக்கு புரியல, என்னை அறியாமல் நான் பாடுவேன். அப்புறம் வந்து இறங்கினோடனே, ஏண்டா அவர் முன்னாடி இவ்வளோ கேவலமாக அவர் பாட்டை பாடலையே. அப்படியா, அவர் பாட்டையா நான் பாடினேன்? ஓ, அதுக்கு தான் அப்படி பார்த்தாரா? 3 பேர் காரில் போயிட்டு இருக்கோம் அழகு சமைக்குற டயத்தில். அது நம்மளை அறியாமல் அப்படியே ஒரு ஹம் வந்துட்டே இருக்கும். பட் பாடுற அளவுக்கு ஒரு குட்டி ஒரு 2 லைன் அதுதான் சார் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ கேவலமாக கேட்கணும்ட்டு. இருக்குங்க. அவ்வளோ கேவலமாக இருக்கும், எனக்கே தெரியும். இப்போ நீங்க பாடுறப்ப எனக்குமே அந்த ஹம்மிங் வந்துருச்சு. அதனால ஐயோ, பாட வச்சு ஐயோ. பார்த்துடலாம். ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே தெரிந்தது.
இதை ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சாங் எனக்கு மண்டைக்குள்ள உட்காந்துச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சாங் மட்டும்தான் இருக்கும். நம்ம போகும்போது ஆட்டோவில் கேட்போம், ரேடியோவில் கேட்போம், டிவியில் கேட்போம். ஆனால் எங்கே கேட்டோம்னு தெரியாது, அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சாங் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு அந்த ஹம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அது நான் வந்து என்னை நினச்சி பாடுறது கிடையாது, என்னை அறியாமலே வரும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு சாங் இப்போ கிடைச்சிருச்சு. இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா அதுக்கு நமக்கு ஓடிட்டே இருக்கும்ல. இப்போ கூட சீ 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 அந்த சாங் கூட ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்டேன். நமக்கு ஒன்று விஷயம் அப்படி ஒரு சாங் இருக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா உனக்காக ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ரியல் லைஃப் ஜோதிகா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல வாய்ப்புகள் இருக்கா? ரியல் லைஃப்ல அப்படி இருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் செருப்பால் அடிப்பாங்க. ரியல் லைஃப்பில் வாய்ப்பு இல்லை, ரியல் லைஃப்பில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் எனக்கு அந்த மாதிரி இல்லை. பட் அதை வந்து நான் இந்த படத்தை மூலியமாக அதான் ஒரு பெஸ்ட் திங் அபவுட் பீயிங் ஆக்டர். வந்து நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ ப்ராப்ளி இன்னும் சினிமாவில் நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ப்ளே த ரோல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கேப்பில். ஸோ அதுமாரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ராக்டிக்கலாக. அதனால அந்த மாதிரி டைலாக் வராரு ரொம்ப நேரம். இல்லை ஐநோ இல்லை, நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன உடனே அதை சுசீந்திரன் செருப்பால் அடிப்பார் அப்படின்னு அது ஒரு ட்ரெய்லர் கட்டில் போட்டுறாதீங்க. ஏன்னா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு அவருக்கு. ஸோ அவங்க அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க, கையில் அடிப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு அடிப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது, இந்த ஆக்டர் கூட இந்த டைரக்டர் கூட இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் நடிக்கணும் அப்படின்னா அது என்ன? But like I would always like to work with Ajit sir. அஜித் சார். இன்னைக்கு வேற விடாமுயற்சி ரிலீஸ். அஜித் ஃபேனா நீங்க? ஆமா. ஆமா. அப்ப விஜய் பிடிக்காதா? அப்படின்னா சொல்லலீங்களே. நீங்க எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படின்னா அஜித் சார் ஃபேன். பிடிக்காதுன்னா நீங்க பிடிக்காதுன்னு சொல்லுங்க. சார் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கட் பண்ணிடுங்க. எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும், போத். டிரெக்டர்ஸ் எனக்கு வந்து I always wanted to work with Mani sir or அப்படி Mani sir கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. And also இப்போ நியூ லோகேஷ் கனகராஜ் sir or anyone like them. லோகேஷ் கனகராஜ் எதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன்? ஏன்னா அவர் ஸ்டோரிலாம் நல்லா இருக்கும். அது அவர் படத்துல பொண்ணுங்களே இருக்காது. அப்படி சொல்றீங்களா? இல்ல அவர் படத்துல ஜெனரலா ஹீரோயினே இருக்காது. லைக் யா பட் ஏதாவது ஒரு ரோல். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல், மாஸ்டர்ல அந்த பசங்களாம் வந்தாங்களா, அது மாதிரியா? அப்படினாலும் ஓகே சார். மணியத்திர சார் நியாயம் அலைப்பாயுது ஓகே கட் பண்ணி மாதிரி அவர் பண்ணுவாருட்டு. லோகேஷ் கனகராஜ் இருக்கு இல்ல சார், அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு சார். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னா அசிஸ்டன்ட்டா போய் வேலை செய்யி, இல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணு. நடிக்கிறதுக்காங்க உனக்கு என்ன வேலை? ப்ரொடியூஸ் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலாம். நல்ல ஐடியா, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்றீங்களா? ஓகே. சுசீந்திரன் சாரோடைய படத்துலலாம் ஒரு கருத்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி ஏதாவது கருத்து இருக்கா? இதை நான் ஏன் அவர்கிட்ட கேட்கலன்னா நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கிறதுக்காக. சார் படத்துல வந்து கருத்து இருக்கும், ஆனா இல்லாத மாதிரியே சொல்லியிருப்பாரு. அது ஸ்பெஷல் தான் இந்த படத்துலயும் இருக்குது. கருத்து சொல்றதுக்கே அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அது ஒரு வாழ்வியலா இருக்கும். வாழ்வியல்ல இப்படி ஒரு லைஃப் இருக்குது பசங்கள்ட்ட, 2K பசங்கள்ட்டன்னு சொல்லிக்கிறாரு. அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கரெக்டாக புரியும். வாழ்வியல்னு சொன்னாவே இங்கே வந்து அது கருத்துங்க. கருத்து வாழ்வியல் ஏதோ புதுசாக தமிழ் வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு 2K லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஓ இப்படியும் இருக்கலாம்ல. நீ ஆஸ்திரேலியா பை, நீ ஆஸ்திரேலியன் சிட்டிசன். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர், அதில் ஒரு 2 விஷயம் நான் கேட்பேன். அதில் திஸ் ஆர் தட் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசன் சொல்லணும். சொல்லலை அப்படின்னா ஒரு குட்டி டாஸ்க்கு கொடுப்பேன். குட்டியா ஒரு ரேபிட் ஃபயர். ஐயோ நான் தான் மாட்டுவேன் போல இதுல. ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர்கிட்ட இருந்து போயிடலாம். பிரியாணி ஆர் பழைய சோறு? பழைய சோறு. ஏன்? அதில் வந்து இப்போ என்ன சம்மர் தான், நம்ம இதில் நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் சம்மர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை சாப்பிடும்போது நல்லா எனர்ஜி இருக்குது, நல்லா தூக்கம் வருது. பிரியாணி சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அது அதனால் எனக்கு எப்போவுமே பழைய சோறு. டயட் கான்ஷியஸாக பேசுகிற மாதிரி எனக்கு லைட்டாக தெரியுதே. மேம், லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? மேரேஜ். 90s கிட்ஸ் மாதிரி சொல்லிட்டாங்க கடைசில. இல்லைங்க, அவங்க 2K கிட்ஸ் மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அது நீங்க உள்ள போனீங்கன்னா ஓசோ தத்துவம் இருக்கு. எப்படி நடந்தாலும் எனக்கு மேரேஜ் நடக்கணும். மேரேஜ் இஸ் மேரேஜ்.
லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, லைக் ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் தோஸ் ஆப்ஷன்ஸ் நவ டேஸ். இப்போ வந்து லவ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்காங்களான்னா எனக்கு தெரியல. அதே வீட்டில் பார்க்குறாங்கனாலும் எங்கள் அம்மா, டு பி வெரி ஹானஸ்ட், மை அம்மா இஸ் லைக், ஷீ ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ, டு யூ லைக் சம் ஒன்? ஐம் லைக், அம்மா யூ லுக் ஃபார் சம் ஒன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். எப்படியாவது மேரேஜ் நடந்தால் நல்லபடியாக நடந்தால் ஓகே, அவ்வளோதான். கடைசியில் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் சாருக்கு ரஜினி ஆர் கமல்? ரஜினி சார். ரீசன் சார்? அதான் ஒரு ஹியூமனாக வந்து என்ன ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் எல்லாரோடையும் எளிமையாக பழகுவார். ஒரு லைட்மேன் கூட தோல் கை போட்டு ஃபோட்டோ கொடுப்பாரு. ஸோ ஒரு டைரக்டர் அப்படின்னா என்னை வெண்ணிலா கபடிக்குள் பார்த்துட்டு என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு பாராட்டினார். அந்த ஒரு எளிமை இருக்குல்ல, அது ரஜினி சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். கிரிக்கெட் ஆர் ஆக்டிங்? ஆக்டிங் தான் இப்போ. அதான் ரிட்டையர் ஆகிட்டாரு கிரிக்கெட்டில். ரிட்டையர் ஆகிட்டேன். டெஃபினட்டாக ஆக்டிங் தான் இப்போ. எது பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா இப்போ வரைக்குமே லைஃபே நான் கற்றுக்கிட்டது கிரிக்கெட்லேருந்து தான். ஸோ இப்போ நான் கிரிக்கெட்டில் கற்றுக்கிட்டதெல்லாம் ஆக்டிங்லேயும் அப்ளை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிஸ் கிரிக்கெட். சூர்யா ஆர் கார்த்திக்? சூர்யா சார். ரீசன்? அவர் நிறையா சோசியல் விஷயங்கள் நிறைய பண்ணுறார். அது வந்து அவ்வளோ உயரத்தில் இருந்துட்டு பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு மண்டைக்குள்ள பின்னாடி நம்ம அரசியலுக்கு வரணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இல்லாமல் ஒரு ஜெனூனாக அவர் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை ஜெனூனாக பதிவு பண்ணுறார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சூர்யா சார் படங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே பேச மாட்டார். ஸோ அதுவே அவரே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தயவுசெய்து சூர்யா சார், நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தா வந்து விக்ரம் படத்தில் ஸ்மோக்கோடு வந்தீங்க. அந்த ஸ்மோக்கோடு வர அந்த ஒரு ஷாட்டுனால வந்து இங்கே பெரிய மாற்றம், உங்கள் நடிப்பில் பெரிய மாற்றம் நடந்துட போகிறது கிடையாது. இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஃபிலிமில் பார்த்தா ஸ்மோக் பண்ணிகிட்டே நடிக்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஃபைனல் எல்லாமே. ஸோ அந்த ஒரு ஹேபிட்னால ஒரு படம் ஓடுது அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அந்த ஹேபிட் இல்லாமல் சூர்யா சார் எவ்வளோ படங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஹேபிட்டோட சூர்யா சார் மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்க வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேம், டீ ஆர் காஃபி? ஹெட்லைன் கிடச்சிருச்சு இல்லை? ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ ஆர் காஃபி. நான் டீ ஆர் ரெண்டு ஒல்லி ஆல்கஹால். அப்போ டயட்டா இல்லை வந்துட்டு இல்லை சார் ஒல்லி ஆல்கஹால். ஆல்கஹால். ஐயோ இதுக்கு சம்மதம் இல்லை, கீழே போட்டுருங்க டிஸ்க்ளைமர். சரி இப்படி கேட்கலாம், டயட் பர்சனா இல்லை நான் வந்துட்டு லைக் நான்வெஜ் பர்சன்? லைக் ஐ ஈட் ரியலி வெல், லைக் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். பட் இப்போது வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் அ ஃபுட், ஐ ஈட் ரியலி வெல். ஓகே, அப்போ டயட்லாம் கிடையாது, ஃபுட். எனி டே சோறுன்னா போதுங்க. எனி டே. சார் யுவன், ஐயோ இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அடிக்க மாட்டேன். ஓகே, யுவன் ஆர் டீமன்? யுவன்கிட்ட ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அவருக்குள்ளே இருக்குது. அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் வந்து மியூசிக்கலாக வந்து நிறைய இடத்துல வெளிப்படுது. அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் அவர் வந்து கடந்து வந்திருக்கார். அதனால் அவருடைய மியூசிக்கில் ஒரு அவ்வளோ பெயின் இருக்குது. அந்த பெயின் வந்து நான் ஒர்க் பண்ண இந்த மியூசிக் டைரக்டர் நான் அவ்வளோ பெயினை நான் பார்த்ததில்லை. ஆந்திரா கல்ச்சர் கிளைமேக்ஸ் பாட்டு பாடும்போதே அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. தட்ஸ் த ரீசன். எங்களுக்குமே அதை பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு. நாட் ஒன்லி ஃபார் லவ் பண்ணுறவங்க, பிரேக்கப் ஆனவங்க, லவ்வை வந்துட்டு லவ் இப்படி கூட ஒரு லஸ்ட் விஷயத்தில் கூட லவ்வை கொண்டு வந்து காட்ட முடியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சுன்னா அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தும் உங்களுக்கு தான் பாலா சார் அவர் வெற்றிமாறன் சார்? வெற்றிமாறன் சார் கதைக்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், வெற்றிமாறன் சாருடைய படங்கள் சமீபத்திய படங்களில் ஒரு சோசியல் தாட் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேவா வெளியே கொண்டு வராரு எல்லா விஷயத்தையும், எந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வரலாம், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கார் ரேசிங் ஆர் பாலிடிக்ஸ்? நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நான் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுற டைரக்டர். நான் கார் ரேசிங் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, இதை நான் அப்படி எடுத்துக்கலாமா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, இன்னொரு மீனிங் இருக்குது. பட் நான் சொல்கிற மீனிங் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக எனக்கு வந்து அஜித் சாரை பிடிக்கும். அரசியலில் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கார். அவர் நிறைய சொல்கிறாரு விஜய் சார். அவர் வந்து செயல்படுத்துகிற இடத்துக்கு அவர் வருவாரா, வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி அவர் செயல்படுத்துவாரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான்
எனக்கு விஜய் சார் பிடிக்குமா பிடிக்காதாங்கிற பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியும். 2K லவ் ஸ்டோரி படத்தை பார்க்க வரணும்னா ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வரணும் அண்ட் எந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும் இந்த மைண்ட் செட்டில் வந்தால்? ஐ திங்க் இந்த படம் வந்து தனியாக போய் பார்க்கறத விட ஒரு ஃப்ரெண்டு கூடயோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூடயோ ஒரு அப்பா அம்மா கூடயோ சேர்ந்து பார்க்கும்போது அந்த வைப்பே வேறையாக இருக்கும். அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஏன் பார்க்கணும் அப்படின்னா இது எங்கேஜிங்கான படம். ரொம்ப ஓப்பனாக சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சரியான ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது பெரிய கண்டென்ட்டாக இருக்கே. ஸோ Feb 14 வந்து ரிலீஸ் அப்படிங்கிறது பிளான் பண்ணீங்களா அது இல்லை மேலே சமைஞ்சது? அவன் முடிவு பண்ணிட்டான். ஓகே, சூப்பர் சார். இந்த 2K லவ் ஸ்டோரி இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். Feb 14க்கு நாங்கள் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யார் கூட பார்க்கறதுக்கு. போகிறாங்க? சார் அது இதையும் கட் பண்ணி எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் பார்ப்பாங்க. ஸோ வந்து தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ Thank you. மச். தேங்க்யூ.